ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எப்பயுமே வந்துட்டு சிஎஸ்கே மேலே வைக்கப்படக்கூடிய விமர்சனம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்பா டாடிஸ் ஆர்மிப்பா யாரெல்லாம் வந்துட்டு கிரிக்கெட்டை விட்டு ரிட்டையர்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்களோ அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓடிஐ டெஸ்ட் மேட்ச்சில் ரிட்டையர்ட் ஆனவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களால தான் இவங்கெல்லாம் வந்துட்டு கூப்பிட்டு வந்து டீமில் எடுத்து வைப்பாங்க. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோன்னா சிஎஸ்கேல ஜாயின் பண்ணணும்னா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டியே 40+ ஏஜுக்கு மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் எப்பயுமே வந்துட்டு பறக்க விடப்படும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இந்த ஆக்ஷன்லையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் என்னடா இது சிஎஸ்கே யாருக்குமே கை தூக்காம இருந்துகிட்டு இருக்காங்க, முக்கியமான பிளேயர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்காங்க, சிஎஸ்கே யாருக்குமே கை தூக்காம இருக்காங்களா, என்ன பண்ண போறாங்க, என்ன ஐடியாவில் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் அன்கேப்டு பிளேயர்ஸ் மேல வந்துட்டு இந்த டைம் அதிக அளவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அன்கேப்டு பிளேயர்ஸ் அப்படின்றத தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது 18 to 25 இருக்கக்கூடிய ஏஜஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மேல அதிக அளவுல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கு சிஎஸ்கே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த தலைமுறை இருக்கு, அடுத்த செட்டை கட்டமைக்கிற வேலையில சிஎஸ்கே இறங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா டோனி வந்துட்டு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இந்த சீசன் தான் அவருக்கு கடைசி சீசனா இருக்கிறதுக்கு 99% வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. ஸோ அடுத்த கட்டத்துக்கு இந்த டீமை தயார்படுத்தணும் அப்படின்னா அது ஒரு இளம் படையா இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால தான் வந்துட்டு பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து சஞ்சு சாம்சனை கேட்கும்போது அவங்க ரவீந்திர ஜடேஜா இருக்காங்க இல்லையா, ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன், இந்த 2 பேரை கேட்டப்பையும் வந்துட்டு அவங்க 2 பேரை கொடுத்துட்டு சஞ்சு சாம்சனுக்கு வாங்கினதுக்கான காரணமே வந்துட்டு டீமை கட்டமைக்கணும், வலுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சென்னைக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் யார் யாரு, அதை தாண்டி வந்துட்டு அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, டாடிஸ் ஆர்மி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேபிஸ் ஆர்மியா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எந்தெந்த பேபிஸ்க்கு என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்ல முதல்ல வர பேர் பிரசாந்த் வீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் தான் அப்படின்னே சொல்லலாம். வெறும் 20 வயசு மட்டுமே ஆன ஒரு பையன். என்னடா 20 வயசு ஆன பையனுக்கு வந்துட்டு 14 கோடி ரூபா அப்படின்ற ரேஞ்சுக்கு போறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உத்தரப்பிரதேசம் லீக் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பையன் போட்டு அடின்னு சொல்லி அடிச்சு பொழந்து தள்ளியிருக்காப்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த பிரசாந்த் வீர் இருக்கார் இல்லையா, அவரை உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து கழட்டி விட்டு இருக்கிறதுனால வந்துட்டு ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க 2 பேரும் வந்துட்டு ஓப்பனிங் இறங்குறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா 3வது இடத்துக்கு சஞ்சு சாம்சனுக்கு அப்புறமா தான் வந்துட்டு இந்த பிரசாந்த் வீர் இருக்கார் இல்லையா, இவர்கள மாதிரியான ஆட்கள். ஏன்னா வந்துட்டு அவங்க பவர் பிளேல பிளே பண்றாங்க அப்படின்றத தாண்டி இன்கேஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2-3 விக்கெட்ஸ் டக்குன்னு விழுந்துருச்சு அப்படின்னா அதை மேனேஜ் பண்றதுக்கான பிளேயர்ஸ் வேணும் இல்லையா, அப்படி ஒரு ஆப்ஷனலா தான், அதுவும் அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ஆப்ஷனலா தான் பிரசாந்த் வீரை உள்ள இறக்கியிருக்காங்க சிஎஸ்கே அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2வதா வந்துட்டு இந்த பேபிஸ் ஆர்மில முக்கியமாக கவனிக்கப்படக்கூடியது கார்த்திக் சர்மா அப்படின்னே சொல்லலாம். இவரை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா காட்டடி அடிப்பாரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இவர்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிளஸ் விக்கெட் கீப்பரும் கூட அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம தலை தோனி, அதுக்கப்புறமா உர்வில் பட்டேல், சஞ்சு சாம்சன் சொல்லி 3 விக்கெட் கீப்பர்ஸ் இருக்கும் போதும் ஏன் கார்த்திக் சர்மாக்கு 14 கோடி ரூபாய் வரைக்கும் போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா விக்கெட் கீப்பிங் அப்படின்றது வந்துட்டு அடிஷனல் பெனிஃபிட் தான். ஆனால் அவருடைய பேட்டிங் இருக்கு இல்லையா, அவருடைய பேட்டிங் ஸ்டைலு, அதை தாண்டி வந்துட்டு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி விளையாடக்கூடிய விதம், அதுவும் வெறும் 19 வயசு ஆகக்கூடிய ஒரு பையன் அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் சீசன்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் வைபன் சூரியவன்ஷியை கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த டைம் வந்துட்டு கார்த்திக் சர்மாவை சிஎஸ்கே உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 3வதா வந்துட்டு பார்த்தோம்னா ஆகில் ஹுசைன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரு ஜடேஜாக்கான தரமான ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஜடேஜா மாதிரியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பவுலிங்கா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு இந்த ஃபினிஷர் ரோல் அப்படின்றது இருக்கு இல்லையா, T20 வந்துட்டு இந்த ஃபினிஷர் ரோல் ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா T20 பொறுத்த வரைக்குமே கடைசி பால் வரைக்குமே மேட்ச் இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்றது தெரியாத சுச்சுவேஷன்லாம் வரும். கடைசி பால்ல 6 அடிச்சு ஜெயிச்ச மேட்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆகில் ஹுசைன் இருக்கார் இல்லையா, அவரை வெறும் 2 கோடி ரூபாய் விலைக்கு தான் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு ஜடேஜாவுடைய பிளேஸுக்கு அப்படியே அடாப்ட் ஆகக்கூடிய ஆளு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம்னா இவர் ஜடேஜாவுடைய
தீவிர ரசிகர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் வந்துட்டு நான் ஜடேஜா இருக்கார் இல்லையா, ஜடேஜா மாதிரி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு முன்னாடி போட்ட ட்வீட் எல்லாம் எடுத்து போட்டு சின்ன ஜடேஜா அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்தோம்னா கார்த்திக் சர்மா இருக்கார் இல்லையா, கார்த்திக் சர்மாவையா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆகில் ஒசைனியா இருந்தாலும் சரி, ஜடேஜாக்கான ரிப்ளேஸ்மெண்ட்டாக தான் சிஎஸ்கே நிர்வாகமும் சிஎஸ்கேனுடைய ஃபேன்ஸும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா மேத்யூ ஷாட் ஆஸ்திரேலியன் பிளேயர். ஸோ ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை பற்றி நம்ம சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. 1.5 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு எடுத்திருக்காங்க. அதேபோல ஷாட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக விளையாடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா பவுலிங்கும் மீடியமாக போடுவாப்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேத்யூ ஷாட்டுமே வந்துட்டு ஒரு அடாப்ஷனலான ஆப்ஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ மேத்யூ ஷாட்ஸுக்கு வந்துட்டு இந்த ஸ்குவாட்குள்ளே விளையாடுறதுக்கான சான்சஸ் கொடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது அவர் தேவையான இடம் அப்படின்றது வந்து அது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உள்ளூர் பிளேயர்ஸ் அதிக அளவில் எடுத்திருக்கிறதுனால அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஒரு பேக்கப் பிளேயர் அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்பல அவர் எதுக்கும் தேவைப்படுவாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் மேத்யூ ஷாட் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல கன்சிஸ்டண்டா விளையாடி தன்னை ப்ரூவ் பண்ண சஃப்ராஸ் கானையும் 75 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க சிஎஸ்கே அப்படின்னு தான் சொல்லணும். நான் டெஸ்ட் மட்டும் இல்லடா T20 அதிரடியா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சையத் முஷ்டாக் அலி டிராஃபி இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்துட்டு ரீசெண்ட் டைம்ல அதிரடியா விளையாடிக்கிட்டு இருக்காரு சஃப்ராஸ் கான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 75 லட்சம் ரூபாய்க்கு அவருடைய ஆரம்ப விலைக்கே எடுத்திருக்காங்க சென்னை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாத்தையும் வச்சு தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டாடிஸ் ஆர்மிலேருந்து பேபிஸ் ஆர்மியாக கன்வெர்ட் ஆகிருக்கு சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடியாக வந்துட்டு பார்த்தோம்னா ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் பட்டாளம் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அதை இன்னும் வலுப்படுத்தி ஒரு இளம் படையை உருவாக்குறாங்க சிஎஸ்கே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் சீசனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கடைசி இடம் அப்படின்றதா சிஎஸ்கே பிடிச்சிருந்தாங்க. இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியிலே லாஸ்ட் இடத்துக்கு சிஎஸ்கே போனதே கிடையாது பாயிண்ட்ஸ் டேபிளில். பட் லாஸ்ட் டைம் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு அனுபவம் இப்படி ஒரு முடிவை எடுக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சிஎஸ்கேவுடைய பிக்ஸை பற்றியும் அதை தாண்டி அவங்க எடுத்திருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.